முதலமைச்சருடைய மாப்பிள்ளை ஒரு சில நாட்களாக தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆலோசனை மேற்கொண்டார். அதையடுத்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் அவர் திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் அவர் நம்ம ஏற்கனவே நாம் வெளியிட்ட வீடியோவிலே விஜய்க்கு செல்வாக்கு எப்படி இருக்கு என்று சபரீசன் கேட்டதாக அதற்கு நிர்வாகிகள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் விளக்கியிருந்தோம். அதிலே சற்று கூடுதலாக இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் சபரீசன் நடத்திய அந்த ஆலோசனையின் போது விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பகுதியில் எப்படி இருக்கு என்று கேட்டிருக்கிறார். அதற்கு தூத்துக்குடி மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளர்கள் 20% என்பதெல்லாம் அப்படிலாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு இங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்கு. அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர மக்களில் இருக்கக்கூடிய பெர்னாண்டோ அந்த பிரிவு மக்கள்கிட்ட அவருக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கு. ஏற்கனவே அந்த பிரிவு மக்களின் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இப்போ வச்சிருக்கு. அதிலே ஒரு பிளவை ஏற்படுத்தி விஜய் அந்த வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு அவர் பெறலாமே அன்றி திமுகவுடைய வாக்கு வங்கியில் விஜய்க்கு எந்த வேலையும் இல்லை என்று அங்கிருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் சொன்னார்கள் என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மேலும் சிலர் நம்மிடம் தெரிவித்தனர்.